அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய மக்கள் சுகர் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சுகர் என்பது ஒரு நோய் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 வயசு பையன் 10 வயசு பெண்கள் சுகருக்கு சொல்றாங்க. மனிதனுக்கு மனம்தான் நோய். சேட்டு வீட்டுலாம் பாத்துருக்கீங்களா? திருவிழானா ஸ்வீட்டு தான், ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க. அவங்க இன்னும் சுகர் நோய் செக் பண்ணவே கிடையாது. பழைய காலத்துல சுகரே கிடையாது, மிஷின் எப்படியாக வந்துச்சு. சுகருக்கு ரேஷன் கடைக்கு போடும் பருப்பை விடுங்க, சுகர் டைஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்தபடியே போயிடும். சுகர் நம்ம வீட்டை கதவை தட்டி, தம்பி நான் வரப்போறேன் உடம்புல அப்படின்னு சொல்லிச்சா, நம்ம உணவு முறையில சுகரே இருக்கு. சுகர் இருந்தால் தயவு செய்து சப்பாத்தி மாத்திரைகள் சாப்பிட வேண்டாம். சப்பாத்தி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்குள்ள போய் போறதுக்கு பாதை இல்லாம கை காலுக்கு போய் முட்டிக்கிற போய் புண்ணா மாற நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர்கிட்ட போன உடனே தம்பி உனக்கு விரல் எடுக்கணும், கால் எடுக்கணும். ஜெயலலிதா அம்மாவே விட்டு வைக்கல, நம்மளை விட்டு வைப்பாங்களா? விட்டா தலையை எடுத்துருவாங்க. சூடாம இருக்கு. தயவு செய்து சுகர் இருந்தால் சப்பாத்தி மாத்திரை சாப்பிட வேண்டாம். சுகர் இருந்தால் உடல் டயர்டாக இருந்தால்தான் சுகர் நோய் வரும். உடல் சுறுசுறுப்பாக இருக்க முருங்கை சூப்பு 4 வெண்டைக்காய் எடுத்துருக்க. நைட்டு தூங்கும் போது 2 கீரி ஒரு கிளாஸ் வாட்டர் போட்டு விட்டுருங்க. டிவி பக்கத்துல வச்சுருங்க. டிவி பக்கத்துல வச்சுட்டு காலை எழுந்துச்சுல பிரஷ் பண்ணிட்டு அந்த வெண்டைக்காய் வாட்டரை குடிங்க. சுகர் அப்படியே கம்மியாயிடும். அப்படி உங்களுக்கு கம்மியாகலைன்னா உணவு முறையை மாத்துங்க. சோற்று கற்றாழை காலையில் வெறும் வயிற்றில் பச்சை கலர் கீழே போட்டு 3 பீஸ் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் தண்ணி குடிங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கும். முருங்கை சூப்பு குடிக்க தயவு செய்து. நரம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். வாழ்க வளம்.